கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கீதா வந்துட்டு தீபா மாதிரி ஐஸ்வர்யாவை செமையாக ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஐஸ்வர்யா வந்துட்டு எப்படியோ மழுப்பி மழுப்பி பேசிட்டே இருக்காங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, சரி நம்ம கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுருவோம் அப்படின்ட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்கே பாரு, அன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் ரியாவும் ரம்யாவும் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நீ என்ன காரியம் பண்ணன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி நேராக தீபாவை பார்த்து, தீபா ஏதோ புத்தி கெட்டு போய் உன்னைய மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா நினைக்கிறாங்க, அப்பாடா ஒவ்வொரு வழியாக உண்மை சொல்லிட்டா, இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்பேற்பட்ட வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதா நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, இதுக்கு தான் நான் ரொம்ப நேரமாக போராடினேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ கீதா தலையில போட்டிருக்க கட்டை டக்குன்னு அவுக்க, இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, என்ன தீபா உனக்கு தலையில அடிப்படலையா அப்படின்னு கேட்க, அப்ப கீதா சொல்றாங்க, நான் தீபாவை இருந்தா தானே தலையில அடிபடுறதுக்கு, நான் கீதா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எதுக்கடி தீபா மாதிரி நாடகம் போட்ட அப்படின்னு. இதோ இதுக்குதான் அப்படின்னு கீதா கையில உள்ள போனை காமிக்க, இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகி டக்குன்னு ஃபோனை பிடுங்குறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, இனிமே ஃபோனை பிடுங்கி என்ன பண்ண போகிற, நீ பண்ண அட்டகாசம் எல்லாத்தையுமே கார்த்தி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் போட்டு காமிச்சிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீ வேணும்னா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பாரு, இந்நேரம் உன்னுடைய முழு சுயரூபமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ரொம்ப வேகமாக இங்கேருந்து மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இருந்தாலும் நம்ம போயிட்டு ஏதாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஓடி வந்து, அத்தை வந்திருக்கிறது தீபாவே இல்லத்த, வந்திருக்கிறது கீதாத்த, கார்த்தி நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமி செம்ம டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அற விடுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, அத்தை எதுக்குத்த என்ன அடிக்கிறீங்க, நான் என்னத்தை தப்பு பண்ணேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இதுக்கு மேலேயும் நீங்க இப்படி கேவலமா நடிக்காதீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத அம்மா கேட்டுட்டாங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு இருக்கீங்க, எப்படிதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் யோசனை வருதோ தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி அந்த கீதா சொல்றான்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு போன் எடுத்து காமிச்சு, இங்க பாருங்க நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நாங்க கேட்டுட்டோம் அப்படின்னு. அப்ப தர்மலிங்கம் அங்கேருந்து வந்து ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்க பாருமா ஐஸ்வர்யா, அப்படி என் பொண்ணு உனக்கு என்னமா துரோகம் பண்ணா, நீ பண்ண தப்புகளை தானே என் பொண்ணு வந்துட்டு சுட்டி காட்டுனா, அதை விட்டுட்டு என் பொண்ணு எதுக்காக நீ வந்துட்டு இப்படி மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்ட, கொஞ்சம் கூட இறக்கமில்லாத ஆளை நடந்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, எப்பவுமே இவ அப்படித்தான் அப்படின்னு. அப்ப மைத்திலி சொல்றாங்க, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இப்படி தீபாவை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு கொல்ல பார்த்துருக்கியே, நல்ல வேலை கடவுளா பார்த்து தீபாவை காப்பாத்திருக்காங்க, இல்லைன்னா தீபா இறந்தே போயிருப்பாங்கல்ல அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இவ முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை கார்த்தி, இப்பவே நீ போலீஸை கூப்பிடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. அப்ப அந்த ஐஸ்வர்யா ஓடி அருணை பார்த்து, அருண் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பாரு அருண், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நீங்களாவது சொல்லுங்க அருண் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, சி என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத, நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவேன்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, தீபாவை பிடிக்கல, அவளை பழிவாங்கிறதுக்காக சும்மா சாதாரண விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருந்த, கடைசியில நீ அவளை இப்படி மலையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டு கொலை பண்ற அளவுக்கு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஐஸ்வர்யா, இதுக்கு மேலேயும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அது என் குடும்பத்துக்கு நான் எதிராக இருக்க மாதிரி, நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி தம்பி ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, போன வாட்டி நீங்க தப்பு பண்ணப்ப யாரு உங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா, தீபா தான் அம்மா கிட்ட பேசி உங்களை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஆனா நீங்க மறுபடியும் தீபாவுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களை எப்படி என்னால மன்னிக்க முடியும், இங்க பாருங்க தீபா மாதிரி நாங்க இருக்க முடியாது,
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சாகும். நீங்க இந்த இடத்த விட்டு போறது தான் நல்லது அப்படின்னு. ஆனா ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். இது என்னுடைய மாமியார் வீடு. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அபிராமி சொல்றாங்க, சரி கார்த்தி, அப்போ ஒன்று பண்ணு, நீ போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா யோசனை பண்ணி முடிவெடுங்க அப்படின்னு. ஆனா அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா கார்த்தி, இதுக்கு முன்னாடி பல தவறுகள் பண்ணியிருக்கா, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மன்னிச்சிருக்கேன். ஆனா ஒருத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கான்னா இந்த வீட்டுல இவ கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். அதனால நீ தயவு செஞ்சு மறுபடியும் இவளுக்கு இறக்கம் காட்டாத, நீ நேரா சரவணனுக்கு கால் பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரவணனுக்கு கால் பண்ண ஐஸ்வர்யா நேரா அபிராமியை கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செஞ்சு கார்த்திய போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லுங்கத்த, நான் எங்கத்த போவேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கத்த, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்ச. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு அபிராமி கண்டுக்காம இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா நேரா அபிராமியோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கத்த அப்படின்னு சொல்லி கெஞ்ச. ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, மறுபடியும் வந்துட்டு தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டு துங்கா கூட சேர்ந்து தீபாவை கொலை பண்ணணும்னு நீ கருவம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சியல, அப்படி இருக்கேல, உன்னை எப்படி நான் இந்த வீட்டுக்குள்ள விட முடியும், நீ போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்ப போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, ஐஸ்வர்யா அண்ணி தீபாவை கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்கள கைது பண்ணணும், அவங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி நீ ஷுவரா தான் சொல்றியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா அவங்க பேசின வாக்குமூலம் என்கிட்ட இருக்கு, நீங்க அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, சரி கார்த்தி, நான் இதை பத்தி உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐஸ்வர்யாவை கைது பண்ணலாம் அப்படின்னு, ஆனா நீங்க தான் பொறுமையா இருக்க சொன்னீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எனக்கு அப்ப தெரியாது தீபாவை இவங்க தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி நான் இவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் போலீஸை கூப்பிட்டு நேராக ஐஸ்வர்யாவை கைது பண்ண. ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, கார்த்தி தயவு செஞ்சு என்னை விட்டுரு கார்த்தி, நான் இந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ண மாட்டேன், நான் இந்த வீட்டு பக்கமே வரல, என்னை விட்டுருங்க கார்த்தி அப்படின்னு. ஆனா சரவணன் சொல்றாரு, இங்க பாருமா, நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் போலீஸை கூட்டிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி இடிச்சு போய் உட்கார்றாங்க. அப்ப கார்த்தி போயிட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவுதான் கார்த்தி கஷ்டம் வரும், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, தீபாவை காணும், ஆனா தீபா காணாம போனதுக்கு ஐஸ்வர்யான்னு தெரிஞ்சதோட என் மனசு ரொம்ப பாடுபடுது கார்த்தி. இப்ப தீபா எங்க இருக்காளோ தெரியல, அந்த ஐஸ்வர்யானால இன்னும் தீபா எவ்வளவு தண்டனைகள் அனுபவிக்க போறா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அம்மா கவலைப்படாதீங்க, ஐஸ்வர்யாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு இல்ல, நம்ம இனிமே அடுத்தடுத்து பண்ற பிளான் கண்டிப்பா அந்த துங்காவுக்கு தெரிய வராது, இதை பயன்படுத்தி தீபாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, துங்காவுக்கு இங்க பண்ற பிளான் எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா ஐஸ்வர்யா அண்ணி துங்கா கூட சேர்ந்து தீபாவை கொலை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்ம அடிச்ச போஸ்டர் வரைக்குமே அந்த துங்காவுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாமே ஐஸ்வர்யா அண்ணி தான் சொல்லியிருக்காங்க. நேரா அந்த சரஸ்வதி சபாவுக்கு போயிட்டு அங்க உள்ளவரை மிரட்டி என் நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக துங்கா நம்பரை சக்தியிட கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பயந்து அந்த சரஸ்வதி சபாவில் உள்ளவரும் சக்தி கிட்ட ஏன் நம்பரை கொடுக்காம துங்காவோட நம்பரை கொடுத்து எப்படியோ தீபாவை சிக்க வைக்க பார்த்தாங்க. ஆனா எப்படியோ சக்தி சுதாரிப்பா இருந்து தீபாவை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா இது, ஐஸ்வர்யா இப்படி இறக்கமற்றவளா இருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. ஆமாம்மா, இந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, கார்த்தி இனிமே அவளை பத்தி இனிமே இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது, இனிமே இந்த வீட்டுல இனிமே அவளுக்கு அனுமதியே கிடையாது அப்படின்னு. அப்ப ஜானகி அழுகுறாங்க. ஜானகி அழுகிறத பார்த்துட்டு அபிராமி கார்த்தி எல்லாரும் போயிட்டு ஏமா அழுகுறீங்க அப்படின்னு கேட்க ஜானகி சொல்றாங்க, என் பெத்த பொண்ணை காணும், அவ எங்க இருக்கானே தெரியல, அவ வந்துட்டா அப்படின்னு கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டேன், ஆனா அவ இல்லைன்னு தெரிஞ்சதோட என் மனசு ரொம்ப பாடுபட்டு போயிட்டு, அப்படி அவ எங்கதான் இருக்கா, என்னதான் நடக்குது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ஆண்டி கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் தீபாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அந்த நம்பிக்கையில தான் மாப்பிள்ள இருக்கேன், ஆனா தீபா வெளியில வர முடியாம இருக்காளே, இந்த ஐஸ்வர்யா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே,
அப்படி தீபா ஐஸ்வர்யாவுக்கு என்னதான் துரோகம் பண்ண அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருங்க, இனிமே முடிஞ்ச கதையை பேசி நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே தீபாவை எப்படி வந்துட்டு காப்பாத்துறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய யோசனையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு சரஸ்வதி சபாவிலேருந்து நம்ம அருணுக்கு கால் வருது. என்னன்னா இது மாதிரி அந்த சபா வந்துட்டு தீபா பாட போறாங்கல்ல, தீபாவே வீட்டுல இல்லாம எப்படி தீபா பாட போறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்ப அருண் சொல்றாரு, வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப அபிராமி கேக்குறாங்க, அருண் என்னாச்சுப்பா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, தீபா காணாம போன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால சரஸ்வதி சபாவில இருந்து கால் பண்ணாங்க. தீபா இல்லாம எப்படி நீங்க வந்துட்டு தீபா பாட போறாங்கன்னு வாக்கு கொடுத்தீங்க. சீக்கிரம் தீபாவை வந்துட்டு எங்ககிட்ட காமிங்க, 2 பாட்டு பாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா வந்துட்டு அந்த துங்காவை காமிக்கிறாங்க. துங்காவோட ஆட்கள் நேரா துங்கா வந்து பாக்குறாங்க. அப்ப துங்கா கேக்குறாரு, என்னடா ஒரே பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அந்த ஐஸ்வர்யா இருக்கால, அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரவுடி கேக்குறாரு, என்ன ஐஸ்வர்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான், எதுக்காக போலீஸ் ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அவ சரியான கேடினா, ஐஸ்வர்யா தீபா இருக்கால, அவளை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு இருக்கா, அதை அவ வாக்குமூலம் கொடுத்துட்டா. இதனால போலீஸ் வந்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு இனிமே அவ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. தீபா வீட்டுல என்ன நடக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, சரி ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதுவே போதும், அதை வச்சே ஈஸியா அந்த தீபாவை தூக்கிடலாம், நீங்க கவலைப்படாதீங்கடா அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி கேக்குறான், அண்ணா அந்த ஐஸ்வர்யா ஸ்டேஷன்ல இருக்கா, நம்ம எப்படி நான் வந்துட்டு அவகிட்ட பேசுறது அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு. அப்ப அந்த ரவுடி சொல்றான், அண்ணா தீபா வந்துட்டு எங்க இருக்கானே தெரியல, ஆனா கீதா வந்துட்டு இப்ப கார்த்தி வீட்டுல தான் இருக்கா, நம்ம ஏன் அந்த போலீஸ் கிஷோர் கிட்ட சொல்லக்கூடாது, நேரா கிஷோரை கீதா வீட்டுக்கு போக சொல்லி, அதாவது கார்த்தி வீட்டுக்கு போக சொல்லி கீதாவை அரெஸ்ட் பண்ண சொன்னா என்ன, தீபாவை இருந்தாதானே அவங்க தீபான்னு ப்ரூவ் பண்ணி தீபா கீதாவை காப்பாற்ற முடியும். ஆனா அந்த கீதா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரமும் இருக்கு. ஸோ இதை கிஷோர் கிட்ட கொடுத்தா ஈஸியா அந்த கிஷோர் கீதாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துருவான். அப்புறம் நம்ம சுலபமா வந்துட்டு அந்த கீதாவை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த துங்கா சொல்றாரு, இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு, இந்த யோசனையை நான் யோசிக்காம விட்டுட்டேனே, சரி ஓகே நீங்க நேரடியா வந்துட்டு அந்த கிஷோருக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு. அப்ப நேரா கிஷோருக்கு கால் பண்றாங்க. கிஷோர் போலீஸ் வந்துட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப துங்கா சொல்றாரு, இங்க பாரு, நான் சொன்ன வேலையை தான் நீ ஒழுங்கா பண்ணல, இப்ப மறுபடியும் ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், மரியாதையா வாட அப்படின்னு. அப்ப கிஷோர் இங்கேருந்து வராரு. வந்ததோட நேரா அந்த துங்காவை பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த துங்கா சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறேன், கார்த்தி வீட்டுல தான் அந்த கீதா இருக்கா, நீ போயிட்டு நேரா அந்த கீதாவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கிஷோர் சொல்றாரு, எப்படி சார் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியும், அங்க இருக்கிறது தீபான்னு ப்ரூவ் பண்ணி தீபாவை அரெஸ்ட் பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் உனக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதை வச்சே நீ ஈஸியா அவளை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கிஷோரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அந்த கார்த்தி வீட்டுக்கு போறாங்க போலீஸை கூட்டிக்கிட்டு. போலீஸ் எல்லாம் வந்ததோட அபிராமி ஷாக் ஆகி நேரா ஆனந்தையும் அருணையும் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கீதா போலீஸை பார்த்ததோட மாடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப போலீஸ் அங்கேருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அக்யூஸ்ட வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அபிராமி. இங்க பாருங்க சார், நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, என்ன யாரை பத்தி பேசுறேன்னு புரியலையா, இங்க பாரு, வீட்டுக்குள்ள அக்யூஸ்ட வச்சுக்கிட்டு யாரை பத்தி பேசுறவன்னு புரியலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட போட்டோவை தூக்கி கீழே வீசுறாங்க. தீபாவோட போட்டோவை பார்த்ததோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அபிராமி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவங்க கீதாவை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது, நம்ம கீதாவை காட்டி கொடுக்க கூடாது, கீதாவை எப்படியாவது வந்து பாதுகாக்கணும், அதுக்கு இவங்க கிட்ட
நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு அந்த அபிராமி நினைக்கிறாங்க. அப்ப கிஷோர் கேக்குறாரு, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அந்த கீதா அக்யூஸ்ட எங்க வச்சிருக்கா? அவ ஒரு தீவிரவாதி. அவளை நீ வீட்டுக்குள்ள வச்சிருந்தியன்னா உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கீதா அக்யூஸ்ட் அப்படின்லாம் யாருமே இல்லை. இங்க வந்துட்டு என்னுடைய மருமக தான் இருக்கா. நீங்க தான் தேவையில்லாம வந்துட்டு ஏதோ அக்யூஸ்ட் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்ல அக்யூஸ்ட் எல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு. அப்பன்னு பார்த்து இன்னொரு கிஷோர் இருக்காருல்ல, அவரு இன்னொரு போலீஸ் கிட்ட வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணுங்கடா அப்படின்னு. அப்ப ஆனந்த் கேக்குறாரு, இங்க பாருங்க சார், உங்ககிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கா? அது எதுவுமே இல்லாம நீங்க எப்படி வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வரலாம் அப்படின்னு. அப்ப கிஷோர் கேக்குறாரு, இங்க பாரு, இங்க வந்துட்டு கீதா இருக்கா, அதுவும் தீவிரவாதி. அவ மேல அவ்வளோ கேஸ் இருக்கு. அவளை கொண்டாந்து நீங்க வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு என்ன டீ கேள்வி கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த மிரட்ட. ஆனந்துக்கு அடுத்த பேச்சு எதுவுமே பேச முடியல. அப்ப போலீஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள சர்ச் பண்ணி நேரா கீதாவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்ப அபிராமி அதிர்ச்சி ஆகி, இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க, அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லை, அந்த துங்கா மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப கிஷோர் நேரா அபிராமிய பார்த்து, யாரு மேல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க மேடம். இங்க பாருங்க, உங்க வீட்டு மருமக காணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதியை கொண்டாந்து நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நீங்க வந்துட்டு ஒழுங்கா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்ப அபிராமி சொல்றாங்க, சரிங்க சார், நீங்க சொல்றது கரெக்டு தான், அந்த பொண்ணு பேர் கீதா தான், ஆனா அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணோட தங்கச்சிய அந்த துங்காவோட தம்பி வந்து கொன்னுட்டான். எவ்வளவோ அந்த கீதா பொண்ணு போராடியும் அந்த பொண்ணை கொன்னவனுக்கு எந்தவித தண்டனையும் கிடைக்கல. அதனாலதான் வந்துட்டு அந்த கீதா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு. அப்ப அந்த கிஷோர் சொல்றாரு, அப்புறம் நாங்க எல்லாத்தையும் எதுக்கு இருக்கோம், இந்த மாதிரி அவங்களே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுதான் தப்பு. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க அக்யூஸ்ட வீட்டுல ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க விட்டீங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு வேளை நீங்க பிரச்சனை பண்ணா அப்புறம் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஆனந்த் சொல்றாரு, அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா, நம்ம இந்த விஷயத்துல எதுவுமே பேச முடியாதுமா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா ஆனந்த், கார்த்தி வந்தா நம்ம என்னப்பா சொல்றது அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, அம்மா நமக்கு வேற வழி இல்லம்மா, துங்கா வந்து கூப்பிட்டா கூட சரி, ஆனா இந்த போலீஸ் வந்து கூப்பிடுறது தாம்மா பிரச்சனை. போலீஸ்க்கு நம்ம ஒத்துழைக்கலைன்னா நம்மளே சேர்த்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி, ஆனந்த் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம அபிராமி சொல்றாங்க, கிஷோர் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா கிஷோர் சொல்றாரு, இந்த பொம்பளை ரொம்ப பேசுது, இதையும் பிடிங்கடா அப்படின்னு. அப்ப ஆனந்த் தடுக்கிறாரு, இங்க பாருங்க, எங்க அம்மா ஏதோ தவறுதலா பேசிட்டாங்க, தயவு செஞ்சு எங்க அம்மா வந்துட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கிஷோர் சொல்றாரு, அப்போ உங்க அம்மாவை எதுவும் பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆண்டி, நான் போனாதான் ஆண்டி தீபா வருவாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் தங்கச்சி போன இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி ரொம்ப கவலைப்படுறாங்க, பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.